ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க எடுத்ததும் அரிசி அளந்து காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு தோசை ரெசிபி தாங்க. அதுக்கு நான் ஒரு கிளாஸ் புழுங்கரிசி எடுத்துருக்கேன். அதுவும் ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அதுதாங்க க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். இப்போ அதே கிளாஸால் நான் ஒரு கிளாஸ் முழு பச்சை பருப்பு நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா முழு பச்சை பருப்பில் அவ்வளோ சத்து மிகுந்து இருக்குதுங்க. அதுவும் முளைக்கட்டி அரைச்சா இன்னவே நல்லாயிருக்கும். இதனால் நான் முளைக்கட்டலை. இப்போ நான் மதியம் தான் யோசனை, சரி நைட்டு டின்னருக்கு இதை செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் முழு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 4 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். என்னோட பருப்பு கொஞ்சம் பழைய பருப்பு வரையா, நல்லா ஊறினா தான் தோசை நல்லா சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக அதை ஊற வச்சு நான் வச்சாச்சு. நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், அழுத்தி பார்க்குறேன், நல்லாவே நமக்கு ஊறி இருக்குது. அரிசியும் அந்த சமயம் நமக்கு நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான். இப்போ நான் அரிசியும் காட்டுறேன். இதை மாதிரி நீங்கள் ரேஷன் அரிசியாக இருந்தால் ஒரு கிளாஸ் ரேஷன் அரிசினா ஒரு கிளாஸ் பச்சை பருப்பு போடுங்க. இதுவே நீங்கள் இந்த கடை அரிசியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா 3/4 கிளாஸ் போட்டால் போதும். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா தோசை லைட்டாக அழுத்தம் கொடுத்துரும், சாஃப்ட்னஸ் இருக்காது, நமக்கு சாப்பிட பிடிக்காது. ஆனால் ரேஷன் அரிசி ஏன் ஈக்குவலாக போடலாம்னா அதில் குழகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் ஈக்குவலாக போடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் அரிசி பாதி போட்டு 4 வரமிளகாய், பெருஞ்சீரகம், தோல் உரிக்காத பூண்டு பல்லும் ஒரு 7-8 பல் பூண்டு போடணும். அடுத்தது உப்பும் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸி ஜாரை ஃபஸ்ட்டு குறைன்னு ஊட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கா. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஊற்றி மழைன்னு அரைங்க. அப்போ தான் தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மழைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மீதி அரைக்காமல் இருக்கு இல்லையா அரிசி, அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அடுத்து அதையும் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அதையும் இதை மாதிரி நீங்கள் மழைனே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அழுத்தம் இல்லாமல் சாப்பிட சாஃப்டாக நல்லா இருக்கும். இல்லைன்னா தோசை அழுத்தமாக இருந்தால் நமக்கு சாப்பிட பிடிக்காது இல்லையா? அதனால் இது நம்ம உளுந்தெல்லாம் போடல, பாசிப்பருப்போட குழகுழப்பு தன்மை தான்றதால இதை மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அரிசியும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து முழு பச்சை பருப்பு ஊறிந்தது இல்லையா, அதையும் அதில் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் இந்த மாதிரி நல்லா மழைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அதில் எல்லாத்தையும் அந்த பவுலில் மாற்றிட்டு நீங்கள் கிளறி பாருங்கள். கிளறும் போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா குலுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. அதை மாதிரி சேர்க்கும்போது நமக்கு பதம் கரெக்டாக தோசை பதத்துக்கு உங்களுக்கு தெரியலையா, தோசை பதம் அளவு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். புளிக்கணும்னா இந்த தோசைக்கு அவசியம் இல்லை. நம்ம மிளகா, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டிருக்கிறதால இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை. இதுவே நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னினா ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னி தான் இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக அரைச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் தேங்காய் சட்னியோட ரெசிபி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள், நான் எப்படி அரைப்பேன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. 10 நிமிஷம் அப்படியே மூடி இருந்த பிறகு அப்புறம் எடுத்து நம்ம தோசைகளில் ஊற்ற வேண்டியதான். இப்போ தோசைகள் நல்லா சூடாகிடுச்சு. சூடான பிறகு இப்போ ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், ஊற்றும் போது நமக்கு எவ்வளோ மெலிஸாக, அதே சமயம் நமக்கு சாஃப்ட்னஸும் இருக்கும், கிரிப்னஸும் நமக்கு கிரிப்ஸியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், நமக்கு எடுக்க நல்லாவே தோசைகள் வரும். இந்த மாதிரி தோசையை நம்ம இரும்பு கல்லில் ஊற்றும் போது ரொம்பவே நமக்கு கிரிப்ஸியாக இருக்கும் தோசை நமக்கு. இப்போ போட்டு நமக்கு சுற்றி எண்ணெயை போட வேண்டியதான். கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம திருப்பும் போது ரொம்பவே நமக்கு சூப்பராக நமக்கு வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், தோசை வெந்துருச்சு. திருப்பியும் நம்ம போட்டு எடுத்துட்டோம். இப்போ நமக்கு முழு பச்சைப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தோசையோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரொம்ப டேஸ்டான சுவையான நமக்கு முழு பச்சைப்பருப்பு தோசை ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.